ஜென்ஏஐ, எல்எல்எம் 2க்கும் இருக்க டிஃப்ரென்ஸை 30 செகண்ட்ஸில் பார்ப்போமா? ஜென்ஏஐன்றது ஒரு பிக் கேட்டகரி, ஆனால் எல்எல்எம்ன்றது ஜென்ஏஐயோட ஒரு பார்ட். ஸோ யூஸிங் ஜென்ஏஐ நம்ம வந்து இமேஜஸ், வீடியோஸ், அதுக்கப்புறம் மியூசிக், இந்த மாதிரி நிறைய டெக்ஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய க்ரியேட் பண்ணலாம் அதை வச்சு. ஸோ இதெல்லாம் வந்து அதோட இன்புட் டைப்ஸு. இந்த மாதிரி வந்து நம்ம எந்த இன்புட் டைப்பில் கொடுத்தாலும் ஜென்ஏஐ வந்து நமக்கு க்ரியேட் பண்ணி தரும். ஆனால் எல்எல்எம்ல வந்து நம்ம இன்புட்டாக டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ டெக்ஸ்ட்டை தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அது நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும் எல்எல்எம். ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரியல் டைமில் நான் உங்களுக்கு சொல்லணுன்னா, டாலி, மிட்ஜர்னி இதெல்லாம் வந்து இமேஜ் ஜென்ரேஷன் மாடல். சாட்ஜிபிடி, அதுக்கப்புறமேட்டுக்கு டீப் சீக், இல்லைன்னா வந்து கிளாடு, இதெல்லாம் வந்து எல்எல்எம் மாடல்ஸ். இதை காமனாக வந்து ஒரு இமேஜ் ஜென்ரேஷன் மாடல், மியூசிக் ஜென்ரேஷன் மாடல், இல்லைன்னா டெக்ஸ்ட் ஜென்ரேட்டிங் மாடலை வந்து ஜென்ஏஐ அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக அந்த சாட்ஜிபிடி, அதுக்கப்புறமேட்டுக்கு டீப் சீக்கு இதெல்லாம் வந்து லாங்குவேஜை மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து எல்எல்எம் மாடல்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ காமனாக ஒரு டேர்மில் சொல்லணுன்னா என்ன சொல்லலாம்னா, எல்லா எல்எல்எம் மாடல்ஸும் ஜென்ஏஐ, ஆனால் வந்து எல்லா ஜென்ஏஐ மாடல்ஸும் எல்எல்எம் மாடல்ஸ் ஆகாது. ஓகேவா? இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். அதுக்கப்புறம் ஜென்ஏஐயோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஜென்ரேட்டிவ் ஏஐ. ஒரு வேளை ஏஐக்கு நியூவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட ஃபுல் ஃபார்ம் தெரியாதுன்னு நான் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி ஏஐ கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து தமிழில் லேர்ன் பண்ணிக்கணுன்னா என்னோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.